வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலைகுலியின் உலக செய்திகளுடன். செய்தியாசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக பாஜகவிற்கு இடையில் மோதல். காஷ்மீரில் யோகா தின நிகழ்ச்சி. பிரதமர் மோடி பங்கேற்கிறார். மாமியாரை 95 முறை கத்தியால் குத்திக் கொன்ற பெண்ணிற்கு மரண தண்டனை. ரேஷன் பொருட்களை பெற்றோருக்கு வழங்க கூறிய கணவர் 2 குழந்தைகளுடன் மனைவி எடுத்த விபரீத முடிவு. போர் நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க சொன்ன ஹமாஸ். குவைத் தீ விபத்து. அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். ஸ்பேஸ் எக்ஸில் பணிபுரிந்த பெண்களுடன் எலான் மஸ்க் பாலியல் உறவு. அமெரிக்க பத்திரிகை பரபரப்பு தகவல். மோடிக்கு பாகிஸ்தான் வாழ்த்து. சீனா மௌனம். தென்கொரிய நூடுல்ஸுக்கு டென்மார்க்கில் தடை. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பின்பு புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக மத்திய சென்னை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு படுதோல்வியடைந்தார். பெண் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவன். நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன், எச்சரிக்கின்றேன். தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம். கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நான் இங்கேதான் இருப்பேன். சிலர் ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு ஏன் வந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு நானே கவலைப்படவில்லை. உங்களுக்கு என்ன கவலை? நாங்கள் எல்லாம் 2ஆம் இடம் வரக்கூடியவர்கள் அல்ல. வியூகம் அமைத்து கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்திருந்தால் கூடுதலான தொகுதிகள் பெற்றிருப்போம் என்றார். இதையடுத்து நான் பாஜக தலைவராக இருக்கும் போது கட்சியில் குற்ற பின்னணி உள்ளவர்களை கட்சியில் சேர்க்கவில்லை. ஆனால் தற்போது குற்ற பின்னணி உள்ளவர்கள் தற்போது பாஜகவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றார். இது பாஜகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழகத்தில் பாஜகவின் முன்னாள் தலைமைக்கும் இந்நாள் தலைமைக்கும் இடையே மோதல் போக்கு நிகழ்வதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் டெல்லி சென்றுவிட்டு தமிழகம் திரும்பிய தற்போதைய பாஜக தலைவர், இனிமேல் போட்டி எல்லாம் அலுவலகத்தில் தான் கொடுப்போம், விமான நிலையத்தில் எல்லாம் போட்டி கிடையாது, எல்லாவற்றையும் கட்சி தலைவர்கள் முடிவு செய்து உங்களிடம் கூறுவார்கள் என்று விமான நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் தெரிவித்துவிட்டு சென்றார். இந்த நிலையில் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா ஆந்திராவில் நடந்தது. இதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் தமிழிசை அமித்ஷாவிற்கு வணக்கம் சொல்லிவிட்டு செல்லும் போது அமித்ஷா உடனே அவரை அழைத்து கடுமையாக கண்டிக்கின்றார். பதிலுக்கு தமிழிசை ஏதோ கூற வரும்போது அதனை மறுத்து அமித்ஷா பேசும் காணொளி தற்போது வைரலாகி வருகிறது. பிரதமர் மோடி வேண்டுகோளை ஏற்று ஜூன் 21ஆம் திகதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அங்கீகரித்தது. 2015ஆம் ஆண்டில் இருந்து ஆண்டுதோறும் ஜூன் 25ஆம் திகதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 10வது சர்வதேச யோகா தினம் வருகின்ற 21ஆம் திகதி கொண்டாடப்படவிருக்கின்றது. இதையொட்டி காஷ்மீரில் நடக்கும் யோகா தின நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். ஸ்ரீநகரில் தால் ஏரிக்கரையில் உள்ள ஷெர்-இ காஷ்மீர் சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பார் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. காஷ்மீரை சேர்ந்த பல்வேறு விளையாட்டு வீரர்களும் கலந்து கொள்கிறார்கள். 3வது முறையாக பிரதமர் பதவி ஏற்ற பிறகு பிரதமர் மோடி முதல் முறையாக காஷ்மீர் செல்கிறார். அவரது வருகைக்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது மாமியாரை 95 முறைக்கு மேல் கத்தியால் குத்தி கொலை செய்த 24 வயது பெண்ணுக்கு அம்மாநில நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பின் போது ரேவா மாவட்டத்தின் 4வது கூடுதல் அமர்வு நீதிபதி பத்மா ஜாதவ் தனது 50 வயது மாமியார் சரோஜ் கோலை கொன்றதற்காக காஞ்சன் கோல் குற்றவாளி என்று தீர்ப்பளித்துள்ளார். மங்கோவா போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அட்ரைலா கிராமத்தில் வசிக்கும் காஞ்சன் குடும்ப தகராறை தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி அன்று தனது மாமியார் சரோஜ் கோலை அரிவாளால் 95 முறை குத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார். அப்போது வீட்டில் ரத்த வெள்ளத்தில் தனியாக கிடந்த சரோஜை அவரது மகன் மருத்துவமனையில் சேர்த்தார். ஆனால் சரோஜ் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையில் வால்மீகி கோல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டதாக சட்ட
சட்டத்தரணி தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர் சரோஜ் கோலின் கணவர் வால்மிக் கோலும் மருமகளை கொலை செய்ய தூண்டியதாக எழுந்த குற்றச்சாட்டின் பெயரில் இந்த வழக்கில் இணை குற்றவாளியாக குறிப்பிட்டார். ஆனால் ஆதாரம் இல்லாததால் விடுவிக்கப்பட்டதாக அரசு சட்டத்தரணி கூறினார். ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் மாவட்டத்தில் ஷாகூர் கான் தனது மனைவி ரஹ்மத், மகள் மரியம், மகன் ஜாசின் ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்த குடும்பத்தினருக்கு ரேஷன் கடையில் இலவசமாக பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த இலவச பொருட்களை தனது பெற்றோருக்கு வழங்க ஷாகூர் கான் விரும்பினார். இது தொடர்பான தனது விருப்பத்தை மனைவி ரஹ்மத்திடம் தெரிவித்துள்ளார். ஆனால் மனைவி ரஹ்மத் தனது மாமனார் மற்றும் மாமியாருக்கு ரேஷன் இலவசங்களை வழங்க விரும்பவில்லை என தனது கணவருடன் தெரிவித்துள்ளார். இதனால் இருவருக்கு இடையில் இது தொடர்பாக தகராறு ஏற்பட்டது. இதனால் ரஹ்மத் தனது கணவர் மீது கோபமடைந்து 2 குழந்தைகளுடன் அருகில் உள்ள தண்ணீர் தொட்டி மீது ஏறி தொட்டிக்குள் குதித்துள்ளார். இதில் தண்ணீருக்குள் மூழ்கி மூச்சு திணறி 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் 3 பேரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் ரஹ்மத்தின் கணவர் ஷாகூர் தந்தை மற்றும் தாயார் மேலும் 2 என 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கிய போர் இன்றும் முடிவுக்கு வரவில்லை. இருதரப்பும் கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. தற்போது இஸ்ரேல் ராணுவம் ராபா நகர் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்ரேல் 3 பரிந்துரைகளை முன்வைத்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்தது. கட்டார் மற்றும் எகிப்து சார்பில் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஹமாஸ் சார்பில் தாமதமாகவே பதில் அளிக்கப்பட்டது. ஹமாஸ் விடுத்த கோரிக்கைகள் சிலவற்றை ஏற்க முடியும், சிலவற்றை ஏற்க முடியாது என ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்தார். போர் நிறுத்தம் குறித்து ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் ஒசாமா ஹம்டான் கூறும்போது, நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளை இஸ்ரேல் நிராகரித்து விட்டது என தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் அரேபிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய 3 கட்ட திட்டமிடலில் 6 வாரத்துக்கு போர் நிறுத்தம், பணைய கைதிகள் பரிமாற்றம் மற்றும் சர்வதேச உதவியுடன் காசாவில் மறுகட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வது என பரிந்துரைக்கப்பட்டது. ஹமாஸ் விடுத்த பரிந்துரைகளில் பல கோரிக்கைகள் எதிர்பார்க்க முடியாத வகையில் உள்ளதாகவும் மற்றவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பரிந்துரைத்ததை விட அதிக வேறுபாடுகளை கொண்டிருக்கிறது என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் மற்றும் அவரது தலைமையிலான அமைச்சர்கள் சார்பில் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக, இது தொடர்பாக இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படாத நிலையில் போர் நிறுத்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு நேரடி அழுத்தம் கொடுக்க ஹமாஸ் அமெரிக்காவை வலியுறுத்தியதாக பிளிங்கன் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேலின் சமீபத்திய முன்மொழிவு குறித்து அந்நாட்டின் அதிகாரிகள் யாரும் இதுவரை பேசி நாங்கள் கேட்கவில்லை என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி கவர்னரகத்துக்கு உட்பட்ட மங்காப்பில் உள்ள 6 மாடிகளை கொண்ட கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 49 பேர் இறந்துள்ளனர். இதில் 3 தமிழர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அருகில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இறப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இச்சம்பவத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இச்சம்பவத்திற்கு பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகின் முன்னணி கோடீஸ்வரரும் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் நிறுவனருமான எலான் மஸ்க் தனது நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுடன் பாலியல் ரீதியான உறவை வைத்திருந்ததாக அமெரிக்காவின் தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பரபரப்பு குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளது. தன்னுடைய நிறுவனங்களான டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸில் பணிபுரியும் சில பெண் ஊழியர்களுடன் எலான் மஸ்க் பாலியல் உறவு வைத்து கொண்டாடுவதாகவும் ஒரு பெண் ஊழியரிடம் தனது குழந்தைகளை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அந்த இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் பயிற்சிக்காக வந்த பெண்ணிடமும் பாலியல் உறவு வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா ஆகிய 2 நிறுவனங்களிலும் எலான் மஸ்க் ஒரு வினோதமான மற்றும் ஏற்கத்தகாத கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளதாகவும் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவாகவே ஊதியம் வழங்கப்படுவதாகவும் சில பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2013ஆம் ஆண்டில் ஸ்பேஸ் எக்ஸில் இருந்து பதவி துறந்த பெண்ணொருவர் மற்றும் 2016ஆம் ஆண்டில் ஸ்பெயின் உள்ளதாகவும் ஸ்பேஸ் எக்ஸில் பணிபுரிந்து மற்றொரு பெண்ணும் தெரிவித்துள்ளார்.
மேலும் உயர் அதிகாரிகளுடனான போர்ட் மீட்டிங்கின் போது LSD, கொகைன், எக்ஸ்டசி போன்ற போதைப் பொருட்களை எலான் மஸ்க் பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் உட்பட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீன ஜனாதிபதி ஜின்பிங் எதுவும் வெளியிடவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சீன வெளியுறவு பேச்சாளரிடம் இருந்து கடந்த சனிக்கிழமை இந்திய வெளியுறவு அலுவலக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஷாவாலுக்கு ஒரு வாழ்த்துச் செய்தி கிடைத்தது. எனினும் வேறு உயர்மட்ட தலைமைகளிடம் இருந்து எவ்வித வாழ்த்துச் செய்தியும் கிடைக்கவில்லை என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெல்பாஸ் ஷரீப் 3வது முறையாக பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட மோடிக்கு எனது வாழ்த்துக்கள். இந்திய மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். உங்களது மக்கள் பாதுகாப்பில் எப்போதும் அக்கறையாக இருங்கள் என தெரிவித்துள்ளார். இதற்கு எமது மக்களின் பாதுகாப்பில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று மோடி பதிலளித்துள்ளார். தென்கொரியாவைச் சேர்ந்த பிரபல நூடுல்ஸ் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று உலகின் அதிக காரம் சுவை கொண்ட நூடுல்ஸை தயாரித்து விற்று வருகிறது. உலகம் முழுவதும் இந்த நூடுல்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காரம் மற்றும் சுவை காரணமாக இந்த நூடுல்ஸிற்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பரவி கிடக்கிறார்கள். இந்த நிலையில் ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் அதிக கார சுவை கொண்ட இந்த நூடுல்ஸுக்கு தடை விதித்துள்ளது. டென்மார்க்கின் உணவு கட்டுப்பாட்டு அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பின்படி அந்த நூடுல்ஸில் அளவுக்கு அதிகமாக ஹாப்சைசின் எனும் வேதிப்பொருள் உள்ளதாக கூறியுள்ளது. ஹாப்சைசின் என்பது மிளகாய், மிளகு என்பவற்றில் காரத்தன்மைக்கு வித்திடும் இயற்கையான கூட்டு வேதியியல் கலப்பாகும். இதனால் பொதுமக்கள் தங்களிடம் உள்ள இந்த நூடுல்ஸ் பேக்கெட்களை உடனடியாக கடைகளில் ஒப்படைக்குமாறு தெரிவித்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இதனை திரும்ப பெறுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் உதயன் வலையொலியின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.